ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். லாஸ்ட் கிளாஸில் மிரரில் வந்து எப்படி த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ மிரரில் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மிரர் வந்து ஒட்டிட்டேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா 3 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. 3 சுகர் பீட் எடுத்துகிட்டு நார்மலாக ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த 3 ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுக்கு நடுவில் ஒரு 2வது சுகர் பீடுக்கு நேராக இந்த அடுத்த 3 பீடு போட்டு ஸ்டிச் போடுங்க. இப்போ மறுபடியும் பாருங்கள், இப்போ நான் எங்கே குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது பீடுக்கு நேராக வந்து பின் பண்ணிவிட்டு 3 பீடு எடுக்கிறேன். அப்படியே ஸ்டெப்பாக இறங்கி இருக்கணும். மறுபடியும் மேலே இழுத்துட்டு போகும்போது 2வது பீடுக்கு நேராக குத்துறேன். மறுபடியும் கீழே இழுக்கும் போது 3 பீட் போட்டு ஸ்டெப்பாக வரும். கீழே வந்து ஒரு லாக் மாதிரி போட்டு மறுபடியும் மேலே இழுக்கும் போது 2வது பீடுக்கு நேராக போடணும். அந்த லாக் வந்து 2வது பீடுக்கு நேராக போட்டு 3 பீடு மறுபடியும் குத்தி கீழே எடுக்கிறோம். அப்புறம் ஒரு குட்டி லாக்குங்கிறது வந்து சின்ன செயின் ஸ்டிச்சை தான் சொல்கிறேன். மறுபடியும் மேலே போகும்போது 2வது பீடுக்கு நேராக வந்து ஒரு லாக் போடணும். 3 பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டிச் போடணும். மறுபடியும் மேலே வந்து 2வது பீடுக்கு நேராக போட்டு 3 பீட் போடணும். மறுபடியும் 3 பீட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லாக்கு, மறுபடியும் மேலே வரும்போது அந்த 2வது பீடுக்கு நேராக நீங்கள் லாக் போட்டு அந்த 3 பீடையும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒன்றோட ஒன்றும் இறங்கி வரும். ஓகேங்களா? ஸ்டெப்பாக வரும். நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இந்த மாதிரி தான் இந்த மிரர் வச்சு பீட்ஸ் யூஸ் பண்ணி போடணும். நீங்கள் நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னாலும் தாராளமாக கற்றுக்கலாம். எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து டவுட் கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 50th கிளாஸு. நீங்கள் எங்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 70+ கிளாஸஸ் வந்து இருக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 50 கிளாஸ் மட்டும்தான் வரும். மீதி இருக்க பேலன்ஸ் கிளாஸ் எல்லாமே 3D ஒர்க், 5D ஒர்க், இந்த மாதிரி அட்வான்ஸாக ப்ரோ லெவல் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நான் ப்ரைவேட் வீடியோஸாக தான் கொடுப்பேன். இந்த 50 கிளாஸும் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா குரூப்பில் கேளுங்க. இல்லை எனக்கு ப்ரைவேட்டாக கூட மெசேஜ் ஆர் கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆரி கிளாஸ் மட்டும் எடுக்கலை, ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், ப்ரூச்சஸ் கிளாஸ், மெஹந்தி கிளாஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க, கமெண்ட்டில் கூட கேளுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். இப்போ இது ஃபைனலாக முடிக்கும் போது இந்த இடத்துல வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் மிரர். அதை வந்து நான் இப்படி ஒட்டியிருக்கேன். இப்போ இங்கேருந்து அது எப்படின்னா ஷார்ப்லேருந்து ஜரி வந்து கொடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் செயின் ஸ்டிச் கொடுத்து நான் ஒரு லாக் போடுறேன். இந்த பக்கம் ஒரு செயின், அந்த பக்கம் ஒரு செயின், குட்டியாக லாக்கு. நார்மல் செயின் ஸ்டிச்சு தான், கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு லாக் மட்டும் போடுறோம். இந்த மாதிரி தான் நான் வந்து ஜரியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் த்ரெட்டில் கொடுத்தீங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் ஒரு லாக்கு, அவ்வளோதான். நாட் போட்டுடணும். அந்த ஷார்ப்பான அந்த எட்ஜில் மட்டும் செயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். மேலே இருந்தும் நீங்கள் வரலாம், கீழே இருந்தும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் அந்த ஃபினிஷிங், அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக வந்திருக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதையுமே உங்களால் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ரெகுலராக வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஆரி ஒர்க் ஆகட்டும், மெஹந்தி ஆகட்டும், எல்லாமே ரெகுலர் கிளாஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் ஒர்க்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதுலேயுமே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4 எட்ஜ்லேயுமே நான் இந்த மாதிரி வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஒரு லாங்கான செயின் ஸ்டிக், ஒரு குட்டி லாக் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நான் ஜரியில் போட்டிருக்கேன். நீங்கள் ஜரியில் தான் போடணும்னு கிடையாது. சில்க் த்ரெட்டில் கூட போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுலேயுமே பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் பண்ணணும்.
நீங்கள் வந்து 15 சென்டிமீட்டர் பண்ணும்போது கடையில் வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ஃபோனை வச்சு ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரமாட்டேங்குது. எதுக்கெலாம் வந்து ஃபோனை வச்சு அப்படியே பண்ணணும், குட்டி குட்டி மோட்டிஃப் பண்ணுறீங்கன்னா வந்து ஃபோனை வச்சு பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பிரிண்ட் எடுத்து பண்ணுங்கள். ஓகேவா? 15 சென்டிமீட்டர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் ப்ராஜெக்ட்டுமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நான் சிலபஸில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பாய்.